வணக்கம். இது குட் ஈவினிங் கனடா. மீண்டும் மற்றொரு குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நாள் ஜனவரி மாதம் 26ஆம் தேதி புதன்கிழமை. இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குபவர் லாய் 100 இன்சூரன்ஸ் மற்றும் இன்வெஸ்ட்மெண்டிங் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா. டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை இப்பொழுது 0 பாகை செல்சியஸாக இருக்கின்றது. 18 பாகை செல்சியஸாக உணரப்படுகின்றது. கடந்த வாரத்தை போலல்லாமல் இந்த வாரம் அதாவது கடும் குளிர் எச்சரிக்கை நிறைய நாட்களில் நாங்கள் எதிர்கொள்ளக்கூடியதாக இருந்தது. ஆனால் பனிப்பொழிவு கடந்த வாரத்துடன் ஒப்பிடும்போது கொஞ்சம் குறைவாக இருந்தது. ஆனால் எதிர்வரும் நாட்களிலும் கூட இந்த பனிப்பொழிவுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கின்றன. இருந்தாலும் கூட அந்த கடந்த வார அளவில் அந்த ஸ்னோ ஸ்ட்ரோம் மாதிரி இந்த வாரம் இருக்கா என்பதும் ஒரு நல்ல விடயமாக இருக்கின்றது. இருந்தாலும் கூட கடும் குளிர் எச்சரிக்கை நிலவரக்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கின்றன. இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயங்களை மேலோட்டமாக பார்த்து விடலாம். அந்த வகையில் டாப் ஆஃப் தி அவர் பகுதியில் கனடிய மத்திய வங்கியின் இன்றைய வட்டி வீத அறிவித்தல் இன்றைய தினம் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது பேங்க் ஆஃப் கனடாவால். அது பற்றி பார்க்க இருக்கின்றோம். மற்றும் முதலாவது டொரண்டோ யாழ் மாநகர மரபு உரிமை திங்கள் நேற்று தினம் இன்று காலை தினம் கனடிய நேரப்படி நடைபெற்றது. அது பற்றிய விடயங்களை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். மற்றும் கனடிய வேலம் பகுதியில் உக்ரைனில் இராணுவ நடவடிக்கைகளை கனடா தொடர்ந்து நீட்டிக்க இருக்கின்றது. எனவே இது பற்றி கனடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் வழங்கிய விடயங்களை பார்க்க இருக்கின்றோம். மற்றும் வழமை போல கனடிய செய்திகள், நாணய மாற்று வீதம், காலை மற்ற பல முக்கியமான கனடிய செய்திகளையும் இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். இப்பொழுது நாங்கள் நேரடியாக டாப் ஆஃப் தி அவர் பகுதிக்குள் நுழைகின்றோம். அந்த வகையில் கனடிய மத்திய வங்கி இன்றைய நாள் இந்த வட்டி விகிதம் பற்றிய அறிவித்தலை வெளியிட்டது. அந்த வகையில் கீ இன்ட்ரெஸ்ட் ரேட் எனப்படும் என்ற இந்த வட்டி விகிதத்தில் இன்று மாற்றங்கள் எதையும் மேற்கொள்ளவில்லை என்ற அறிவித்தலை அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள். எனவே அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம், இந்த பணவீக்கம் நாளுக்கு நாள் அதிகரிப்பதையும் குறிப்பாக இந்த 30 ஆண்டு காலப்பகுதிகளில் கிட்டத்தட்ட 4.8% எட்டிய பணவீக்கமாக அமைந்திருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயம். எனவே இந்த வட்டி வீதம் விரைவில், அதாவது இந்த வட்டி வீதங்கள் மேலும் விரைவில் அதிகரிக்கப்பட இருப்பதாகவும் அவர்கள் கூறியிருந்தார்கள். இந்த அதிகரிப்பு மூலமாக பணவீக்கத்தை குறைக்க அது உதவியாக இருக்கும் எனவும் அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். அதாவது வீட்டு விலையாக இருக்கட்டும், பொருட்களுடைய விலைவாசியாக இருக்கட்டும், இவை அனைத்தும் இதில் தங்கியிருக்கின்றன. எனவே இந்த பணவீக்கத்தை குறைப்பதற்கு இது மேலும் உதவும் எனவும் கூறுகின்றார்கள். அதே நேரம் இந்த மார்ச் மாத ஆரம்பம் முதல் தொடர்ச்சியான வட்டி வீத உயர்வுகள் எதிர்பார்க்கப்படும் என்பதும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே தற்பொழுது மத்திய வங்கியின் வட்டி வீதம் 0.25% இருப்பு என்பதும், எனவே இந்த COVID-19 தொற்று இந்த ஆரம்ப நாட்களில் கடுமையான வீழ்ச்சியை கொள்ளப்பட்டது இதில் ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். எனவே இது பற்றி மத்திய வங்கியின் கனடிய மத்திய வங்கி கவர்னர் சீஃப் மெக்கலம் அவர்கள் இன்று தனது கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். அதே நேரம் இந்த 30 ஆண்டு காலங்களில் இந்த பணவீக்கம் மற்றும் தற்போதைய இந்த வட்டி நிலையில் மாற்றம் எதுவும் இல்லாமல், அதே நேரம் அடுத்த இந்த மார்ச் மாத அளவில் மீண்டும் இந்த வட்டி வீதங்கள் அதிகரிக்க இருக்கின்ற விடயங்கள் பற்றி கூறியிருந்தார். எனவே அவர் கூறிய விடயங்களை இப்பொழுது பார்க்கலாம். First, the emergency monetary measures needed to support the economy through the pandemic are no longer required, and they have ended. Second, interest rates need to increase to control inflation. Canadians should expect a rising path for interest rates. And third, while reopening an economy after repeated waves of COVID is complicated, Canadians can be confident that the Bank of Canada will control inflation. We are committed to bringing inflation back to target. Let me take each of these in turn. The bank's response to the pandemic has been forceful. Throughout, our actions have been guided by our mandate. We have been resolute and deliberate, communicating clearly with Canadians on our extraordinary measures to support the economy and on the conditions for their exit. When we introduced emergency liquidity measures to support core funding markets, we said they would end when market functioning was restored. And they did. When we launched quantitative easing, we said it would continue until the recovery was well underway. And as the recovery progressed, we began tapering QE and ended it in October. Today marks the final step in exiting from emergency policies. We said exceptional forward guidance would continue until slack was absorbed.
With the strength of the recovery through the second half of 2021, the Governing Council now judges this condition has been met. As such, we are removing our commitment to hold our policy rate at its floor of 0.25%. Second, we want to clearly signal that we expect interest rates will need to increase. A lot of factors are contributing to the uncomfortably high inflation we are experiencing today, and many of these are global, and they reflect the unique circumstances of the pandemic. As the pandemic fades, conditions will normalize and inflation will come down. However, with Canadian labor markets tightening and evidence of capacity pressures increasing, Governing Council expects higher interest rates will be needed to bring inflation back to the 2% target. And finally, Canadians can be assured the Bank of Canada will control inflation. Prices for many goods and services are rising quickly, and this is making it harder for Canadians to make ends meet, particularly those on lower incomes. Prices for food, gasoline, and housing have all risen faster than usual. We expect inflation will remain close to 5% through the first half of 2022 and then move lower. There is some uncertainty about how quickly inflation will come down because we've never experienced a pandemic like this before. But Canadians can be assured that we will use our monetary policy tools to control inflation. உங்கள் குடும்பத்துக்கான பாதுகாப்பு காப்புறுதி. உங்கள் வருமானத்துக்கேற்ப குறைந்த விலையில் அனைத்து காப்புறுதிகளையும் பெற்றுக் கொள்ளலாம். ஆயுள் காப்புறுதி, மருத்துவ பரிசோதனையற்ற காப்புறுதி, கொடிய நோய்களுக்கான காப்புறுதி, இவற்றோடு குழந்தைகளுக்கான கல்வி சேமிப்பு, டிராவல் இன்சூரன்ஸ், குரூப் இன்சூரன்ஸ் என அனைத்தையும் பெற்றுட லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இத்துறையில் பல வருட கால அனுபவம் கொண்ட தமிழர் நிறுவனம். அழையுங்கள் ஸ்ரீதரன் துரைராஜா 4163212500. மேலதிக விவரங்களுக்கு life100.ca. நமது வாழ்வியல் நாம் எதிர்பார்ப்பது போன்று சில தருணங்களில் நமக்கு அமைந்து விடாது. கசப்பான அனுபவங்களை கடந்து செல்லும் போது நமக்கான உரிமைகளும் நம்பிக்கையும் அவசியமாகிறது. கனடிய சட்டத்திட்டத்துக்கு அமைய உங்களுக்கு உதவிட ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன், ஃபேமிலி லா, பிசினஸ் லா, ரியல் எஸ்டேட் லா, வில்ஸ், எஸ்டேட்ஸ், சட்ட ஆலோசனைகளை பெற்றிடவும் சட்ட நடவடிக்கை தேவைகளுக்கும் ஷைனிகா சுரேஷ். நமது எதிர்காலம் நமது நம்பிக்கை. ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன் 416-970-5050 www.shayalpc.com. டொரண்டோ நேரம் 9:11 நேர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர் life100 இன்சூரன்ஸ் மற்றும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன்க் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா. கனடிய மத்திய வங்கி அவருடைய கீ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அதாவது இந்த வட்டி விகிதத்தை எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை, இது தொடர்ந்து அப்படியே பேணப்படுகின்றது என்ற விடயத்தை பற்றி கூறியிருந்தார்கள். இது பற்றி கனடிய மத்திய வங்கி கவர்னர் சீஃப் மெக்கலம் அவர்கள் இன்று பத்திரிகையாளர்களை சந்தித்த போது அவர் கூறிய விடயங்களை பார்த்தீர்கள். அதன் குறிப்பாக இந்த அதிகரித்து வரும் விலையை கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டியதற்காக வட்டி வீதங்கள் அதிகரிக்க வேண்டும் என்ற நிலைமையும் அவர் முன்வைத்திருந்தார். அடுத்ததாக இந்த தடுப்பூசி நிலவரங்களை பார்க்கும் பொழுது பூஸ்டர் தடுப்பூசிகள் இப்பொழுது போட ஆரம்பித்தப்பட்டு ஓரளவு குறிப்பிட்டவர்கள் போட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் அது கட்டாயமாக்கப்படாத நிலை தொடர்ந்தும் சில தொழிலங்களும் சரி அவர்கள் தொடர்ந்து இந்த பூஸ்டர் ஷாட்ஸை போட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த வகையில் இந்த 4வது தடுப்பூசி என்ற விடயத்தை பார்க்கும்பொழுது தற்சமயம் நீண்டகால பராமரிப்பு மையங்கள் இருப்பவர்களுக்கு இந்த 4வது தடுப்பூசி அது போடுவதற்கான ஆரம்பிக்கப்பட்டது கிட்டத்தட்ட கடந்த வாரங்களில் அந்த வகையில் குறிப்பிட்ட சில நாட்களிலேயே கிட்டத்தட்ட 90% மேற்பட்டவர்கள் இந்த முதியவர்கள் நீண்டகால பராமரிப்பு வேலை செய்பவர்களும் சரி மற்றும் அங்கே முதியவர்களும் சரி அவர்கள் 4வது தடுப்பூசியை பெற்றுவிட்டார்கள் என்பதும் ஒரு மகிழ்ச்சியான விடயமாக இருக்கின்றது. அது குறிப்பிட்ட சில காலப்பகுதிகள் இது ஆரம்பித்து குறிப்பிட்ட சில காலப்பகுதிகளிலேயே இவ்வளவு விதத்தை இவ்வளவு எண்ணிக்கை எட்டியதும் ஒரு மைல்கல்லாகவே அவர்கள் கருதுகின்றார்கள். எனவே இப்பொழுது இந்த 3rd டோஸ் என்று பார்க்கும்பொழுது
வந்து மேலும் நிறைய பேர் வந்து போட்டுக்கின்றார்கள். எனவே இந்த தேர்ட் டோஸ் நீண்ட கால பராமரிப்பு மையத்தில் இருப்பவர்கள் வந்து 3வது தடுப்பூசி பெற்ற பிறகு 3 மாதத்துக்கு பிறகு அவர்களுடைய 4வது தடுப்பூசியை பெறக்கூடியதாக இருக்கும் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் ஜனவரி மாதம் 28ஆம் தேதிக்கு பிறகு நீண்ட கால பராமரிப்பு மையங்களில் வேலை செய்பவர்கள், அதாவது ஊழியர்களாக இருக்கட்டும் மற்றும் வாலண்டியர்ஸாக இருக்கட்டும், அவர்களும் கூட இந்த பூஸ்டர் ஷாட், அதாவது அவர்களுடைய அந்த 3வது தடுப்பூசி வந்து கட்டாயமாக்கப்பட இருக்கின்றது என்பது அவர்களுக்கு மேரிட்டேட் ஆக்கப்பட இருப்பதாகவும் வந்து இப்பொழுது அறிவித்தல்கள் வெளியாகிய வண்ணம் இருக்கின்றன. எனவே மற்ற ஏனையவர்களையும் கூட தற்சமயம் வந்து இந்த பூஸ்டர் ஷாட்ஸை வந்து தொடர்ந்து பெற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். எனவே கூடிய விரைவில் இந்த தேர்ட் வேக்சின் கூட கட்டாயமாக்கப்படலாம். அதாவது இந்த ஃபுல்லி வேக்சினேட்டட் என்ற டேர்ம்ஸ் வந்து 3 தடுப்பூசியை பெற்றவர்களுக்கு மட்டுமே பொருந்தும் என்ற அளவும் வந்து இனிவரும் காலங்களில் வந்து பொருந்தக்கூடியதாக இருக்கும் என்ற அளவிலும் வந்து, எனவே முடிந்தவரை இந்த 3வது தடுப்பூசியை வந்து அனைவர்களையும் பெற்றுக்கொள்ளுமாறும் வந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். குருவின் கேரளேஷோடு இணைந்திருக்கின்றீர்கள். அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது இந்த முதலாவது டொரண்டோ மற்றும் யாழ் மாநகர தமிழ் மரபுரிமை திங்கள் வந்து நேற்று மற்றும் இன்று காலை வந்து கனடிய நேரப்படி நடைபெற்றது. அந்த வகையில் வந்து டொரண்டோ நகர் முதல்வர் ஜான் டோரியும் கூட இதில் கலந்து கொண்டார் என்பது இதில் ஒரு முக்கியமான விடயம். அந்த வகையில் டொரண்டோ நகர முதல்வர் ஜான் டோரியை வந்து யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் மேற்கொள்ளுமாறு யாழ் நகர முதல்வர் மணிவண்ணன் விஸ்வலிங்கம் அவர்கள் வந்து அழைப்பு விடுத்திருந்தார் என்பது வந்து இந்த சந்திப்பில் வந்து ஒரு மேற்கோளாக கருதப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த விர்ச்சுவல் மீட்டிங் வந்து டொரண்டோ நகரசபை உறுப்பினர் ஜெனிஃபர் மெக்கல்வி அவருடைய ஆதரவில் வந்து இந்த நிகழ்வு நடைபெற்றது. இந்த நிகழ்வு வந்து டொரண்டோ நகர முதல்வர் ஜான் டோரி மற்றும் யாழ் நகர முதல்வர் மணிவண்ணன் விஸ்வலிங்கம் ஆகியோர் வந்து கலந்து உரையாற்றினார்கள். எனவே இதில் உரையாற்றும் பொழுது இலங்கைக்கான தனது 2 பயணங்கள் குறித்தும் யாழ்ப்பாணத்திற்கான தனது பயண அனுபவங்கள் குறித்தும் டொரண்டோ நகர முதல்வர் ஜான் டோரி அவர்கள் வந்து தனது அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார் என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயம். அதே நேரம் இந்த பயங்கரவாத தடுப்பு பிரிவு அதிகாரியினால் கடந்த வருடம் தான் கைது செய்யப்பட்ட போது தனக்கு ஆதரவாக குரல் கொடுத்த டொரண்டோ நகர முதல்வர் ஜான் டோரிக்கு யாழ் நகர முதல்வர் மணிவண்ணன் விஸ்வலிங்கம் அவர்கள் தனது உரையில் வந்து நன்றி தெரிவித்தமையும் வந்து இங்கு ஒரு முக்கியமான விடயமாக கருதப்படுகின்றது. எனவே இந்த வர்ச்சுவல் மீட்டிங்கில் நடைபெற்ற நிகழ்வுகளையும் அவர்கள் பேசிய விடயங்கள் பற்றி இப்பொழுது பார்க்கலாம். And they also reached their very ambitious goal to fund the Tamil chair at the University of Toronto. But something else that they've also brought to my attention after first being elected in 2018 was the Memorandum of Understanding between the cities of Toronto and Jaffna. And this was first formed in 2017 under the leadership of my predecessor, Nathan Chan, and Mayor John Tory. And so they brought this to me, and then in 2019, Mayor Tory and I brought another motion to council to renew this relationship. And so I'm very excited that tonight we're going to hear from Mayor Menivenin of Jaffna and from Toronto's Mayor John Tory. Today is an important day for all of us as City of Toronto and City of Jaffna, both of which have high concentration of Tamils coming together for the inaugural Tamil Heritage Month celebration. Jadumure Javaram Kelir, every country is my country, every person is my kin, said by a Tamil poet, Kaniyan Pungundranar, 2,500 years ago. Tamils have spoken about inclusivity and integration thousands of years ago. I think a lot of you know that I visited Sri Lanka twice. The first time I wasn't permitted to go to the north because of the hostilities and atrocities that were going on at that time. But the second time I was. And that is where I had the privilege of meeting the predecessor to the current mayor of Jaffna, and much more than that. I went together with Nathan Chan, who was mentioned earlier on, to Mulligatawny, and a very solemn and moving experience there. Met with some of the mothers who were still looking for their children. Visited the library in Jaffna, which is a great site of history and some tragedy itself, but also a very important sort of a shrine in the Northland, in the north part of Northern Territory. And I learned a lot about the Tamil community there and here during that trip, and I was very pleased that one of the results of that trip was to sign the memorandum with the city of Jaffna, whereby we could do some things with each other, cultural infrastructure, all kinds of different things. And I regret to say that, very shortly after that signing, we
experienced the pandemic, which is still going on. So it stopped us from having trips back and forth, because one of the things we talked about, for example, was sending some public servants there to help with some things that were going on there that we might have previously done, and that kind of thing. And so I think that when the pandemic is over, which I hope, of course, we all hope is very soon, we'll be able to pick that up and get on with that. And being there and being in some of those places and being with some of the government leaders, and I can tell you, by the way, that when I talk about a future visit to Sri Lanka, it may well be that based on my meeting with the finance minister of the country when I got back to Colombo, there may not be another visit they'd let me make, but he wasn't very happy with me. But having said that, I came to have a much deeper understanding of the deep commitment that the members of our own Tamil community in Toronto have to their own background as Tamils and as proud Tamils that emigrated in most cases from Sri Lanka to Toronto. மரபுரிமை மாதத்திலே நாங்கள் டொரண்டோ நகரத்தோடு தொடர்பிலே இருக்கின்றோம். டொரண்டோ நகரத்தோடு இணைந்து இந்த மரபுரிமை திங்களை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அனைவருக்கும் என்னுடைய மரபுரிமை திங்கள் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையிலே இந்த சந்தர்ப்பத்திலே இவ்வாறான ஒரு நிகழ்விலே நான் நேரடியாக உங்களோடு இணைந்து பங்கு பெற்ற வேண்டும் என்பது என்னுடைய பேரவா. இருந்த போதிலும் COVID-19 தொற்று காரணமாக நாங்கள் எவரும் நேரடியாக சந்திப்பது தவிர்க்க முடியாத காரணங்களினாலே இயலாமல் இருக்கின்றது. நான் எதிர்பார்க்கின்றேன் வருகிற ஆண்டிலே நேரடியாக உங்கள் எல்லோரோடும் கலந்து இந்த மரபுரிமை திங்கள் மற்றும் தைப்பொங்கல் நிகழ்வை சிறப்பாக கொண்டாடுவதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் என்று நான் நம்புகின்றேன். உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள் நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி. MP Accounting and Finance Services. உங்கள் வரி தேவை, வியாபார கணக்கு எதுவாயினும் திறமை, அனுபவம், தேர்ச்சி பெற்ற கணக்காளர் அரிஏ அரிஹரன். MP Accounting and Finance Services. Corporate Tax, Personal Tax Planning, Accounting, Financial Statements, Business Plans அனைத்துக்கும் இந்த துறையில் அனுபவம் வாய்ந்தவர் அரிஏ அரிஹரன். Chartered Professional Accountant. Scarboroughவிலே Brimley Progress சந்திப்பில் MP Accounting and Finance Services 416-293-1616 அல்லது www.aricpa.ca என்ற இணையத்தில் விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். டொரண்டோ நேரம் 9:21 நேயர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர் லைஃப் 100 இன்சூரன்ஸ் மற்றும் இன்வெஸ்ட்மெண்ட் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா அவர்கள். எனவே முதலாவது டொரண்டோ மற்றும் யாழ் மாநகர தமிழ் மரபுரிமை திங்கள் நிகழ்வு நேற்று மற்றும் இன்றைய கால தினம் நடைபெற்றது. அந்த வகையில் டொரண்டோ நகர முதல்வர் ஜோன் டோரி மற்றும் யாழ் நகர முதல்வர் மணிவண்ணன் விஸ்வலிங்கம் அவர்களும் இணைந்து கொண்டு அவர்கள் உரையாடியிருந்தார்கள். அதனை நாங்கள் பார்த்தோம். அடுத்ததாக இன்னொரு செய்தியை கூறிவிடலாம். அந்த வகையில் டொரண்டோ கத்தோலிக்க தொடக்கப்பள்ளி ஆசிரியர் பள்ளி நிர்வாகிகளுடன் தற்காலிகமாக ஒரு ஒப்பந்தத்தை மேற்கொள்ள வேண்டும் என ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார்கள். அப்படி இல்லாவிட்டால் வருகின்ற திங்கட்கிழமை அளவில் அவர்கள் அதாவது தொடக்கப்பள்ளி ஆசிரியர் டொரண்டோ கத்தோலிக்க தொடக்கப்பள்ளி ஆசிரியர் அவர்கள் அனைவரும் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட போவதாகவும் அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருப்பதாகவும் இப்பொழுது அறிவித்திருக்கின்றார்கள். இதற்கான காரணம் TCDSP அதாவது டொரண்டோ கத்தோலிக்க டிஸ்ட்ரிக்ட் ஸ்கூல் போர்டு ஒரு மெமோ ஒன்றை அந்த ஆசிரியர்களுக்கு அனுப்பியிருந்தது. அதில் அதாவது புதிய திறமையான மாணவர்களை தெரிவு செய்கின்ற ஒரு சோதனை ஒரு கேம்பெயினில் பங்கேற்காவிட்டால் அவர்களுடைய ஊதியத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு டிடக்ஷன் செய்யப்போவதாகவும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே இதனையொட்டி தான் இந்த ஆசிரியர்கள் இந்த வேலைநிறுத்தத்தை மேற்கொள்ளப் போவதாக அவர்கள் எச்சரித்திருக்கின்றார்கள். எனவே இது குறித்து கல்வி அமைச்சர் ஸ்டீஃபன் லெச்சி அவர்கள் கூட தனது அறிக்கையில் இன்றைய தினம் குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். ஆசிரியர்களுடைய இந்த முடிவு தவறானது என்றும் இந்த
ஆசிரியர்களுடைய இந்த வேலைநிறுத்தம் வந்து திறமையான மாணவர்களுடைய நலன்களை அவமதிப்பது போன்றது என்றும் வந்து அவர்கள் குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். அதே நேரம் தற்சமயம் இந்த ஒன்றாரியோவில் வந்து ஒமிக்ரோன் திரிவினுடைய எண்ணிக்கையும் வந்து அதிகரித்து வருகின்ற இந்த சவாலான நேரங்களில் வந்து இவர்கள் இப்படியான நிலைமைகள் மேற்கொண்டால் மேலும் இது மாணவர்களுக்கான பிரச்சனையை வந்து இன்னும் அதிகரிக்கும் எனவும் வந்து அவர் குறிப்பிட்டிருந்தார். அதே நேரம் மாணவர்களுடைய நலனுக்காகவும் அவர்களுடைய குடும்பத்தார்களுடைய நலனுக்காகவும் இந்த வேலைநிறுத்தத்தை கைவிடுமாறும் வந்து அவர் கேட்டுக்கொண்டிருப்பதும் வந்து குடும்பங்களுடைய நலன் கருதி இந்த வேலைநிறுத்தத்தை வந்து கைவிடுமாறும் அவர் கேட்டுக்கொண்டிருக்கின்றார் இன்றைய அறிக்கையின்படி. அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருக்கின்ற விஷயம் கனடிய வலம் பகுதியில் வந்து உக்ரைனில் இராணுவ நடவடிக்கைகளை வந்து கனடா நீட்டிக்க இருக்கின்றது. இது பற்றி கனடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் இன்று வழங்கிய விடயங்களை பற்றி பார்க்க போகின்றோம். அந்த வகையில் உக்ரைனில் இராணுவ நடவடிக்கைகளை வந்து கனடா 3 ஆண்டுகளுக்கு நீட்டித்திருக்கின்றது. ஆபரேஷன் யூனிஃபயர் என்று சொல்லப்படுகின்ற இந்த இராணுவ நடவடிக்கைகளை தொடர்ந்து 3 ஆண்டுகளுக்கு நீடிப்பதாக பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் இன்று அறிவித்திருந்தார். அதாவது எதிர்வரும் நாட்களில் கிட்டத்தட்ட 60 துருப்புக்கள் வந்து உக்ரைனுக்கு அனுப்பப்படும் எனவும் வந்து அவர் இன்றைய தினம் அறிவித்திருந்தார். உக்ரைனிய ஆயுதப்படைகள் தேசிய காவலர்களுக்கு பயிற்சி அளிக்கும் இந்த நடவடிக்கை வந்து மார்ச் மாதத்துடன் காலாவதியாக இருந்தாலும் கூட இப்பொழுது இது 3 மாதங்களுக்கு வந்து நீட்டிக்கப்பட இருக்கின்றது. 3 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட இருக்கின்றது. இதற்காக ஒவ்வொரு 6 மாதங்களுக்கும் கிட்டத்தட்ட 200 கனடிய ஆயுதப்படை உறுப்பினர்கள் கொண்ட குழு வந்து உக்ரைனுக்கு அனுப்பப்பட இருப்பதாகவும் வந்து இவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இருந்தாலும் கூட இதில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம், கனடா வந்து உக்ரைனுக்கு ஆயுதங்களை அனுப்ப மாட்டாது எனவும் நிச்சயமாக கூறியிருந்தார்கள். எனவே சைபர் மற்றும் அவர்களுடைய முக்கியமான தேவைகள் என்ற அடிப்படையில் வந்து அவர்கள் இந்த விடயத்தை செய்வார்கள் தவிர ஆயுதங்கள் வந்து அனுப்பப்பட மாட்டாது எனவும் வந்து அவர்கள் குறிப்பிட்டு கூறியிருந்தார். எனவே இது பற்றி கனடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் வழங்கிய விடயங்களை பற்றி இப்பொழுது பார்க்கலாம். With rising tensions and unwarranted Russian aggression, Canada will be there to provide ongoing support to Ukraine so that it can defend itself. Let there be no mistake that Canada, alongside all of our democratic allies, stands strong for Ukraine. And everything we do is motivated by our pursuit of de-escalation and a diplomatic solution. Le Canada, avec ses alliés démocratiques, est solidaire de l'Ukraine. Toutes nos actions ont pour but de diminuer la tension et de trouver une solution diplomatique. Aujourd'hui, pour soutenir l'Ukraine, j'ai autorisé le prolongement de l'opération Unifier pour 3 ans, en plus d'élargir cette mission de formation. Today, I've authorized the extension of Operation Unifier for 3 more years and the expansion of this training mission as well as immediate support. This is a $340 million commitment. As part of it, I've authorized the Canadian Armed Forces to deploy 60 personnel within days to join the approximately 200 women and men already on the ground, with further capacity to increase the number of people on the ground up to 400. This also includes a provision of non-lethal equipment, intelligence sharing, and support to combat cyber attacks. Our ongoing commitment to Operation Unifier guarantees the Canadian Armed Forces continued support of the security forces of Ukraine so that Ukraine can defend its sovereignty, security, and territorial integrity. Minister Anand will travel to Latvia and Ukraine to visit with our forces in the coming days. I want to thank the Canadian Armed Forces members of Operation Unifier who continue to do exemplary work on the ground. Additionally, Canada is providing up to $50 million to deliver development and humanitarian aid. I want to thank Minister Sajjan for his work on this. Of course, this support is in addition to the loan of up to $120 million for Ukraine we announced last week. We continue to call on Russia to de-escalate and engage in meaningful dialogue until a peaceful diplomatic solution is reached. This is something I mentioned earlier today in my discussion with President von der Leyen of the European Union. Canada remains a steadfast friend to Ukraine,
and we'll continue working closely with the Ukrainian government and partners in the region. மாயாஸ் பர்னிச்சர் வழங்கும் இந்த வருடத்தின் அதிரடி மலிவு விற்பனை. உங்கள் வீட்டுக்கான அனைத்து தளபாடங்களும் மிக மிக மலிவு விலையில். ஒரே இடத்தில் அனைத்து தளபாடங்களும் மலிவு விலையில். புத்தம் புதிய டிசைன்களில் பெட்ரூம் செட், டைனிங் ரூம் செட், லிவிங் ரூம் பர்னிச்சர். இவை தவிர மலேசியா, இத்தாலி, சைனா, இந்தோனேஷியா போன்ற நாடுகளில் இருந்து தெரிவிக்கப்பட்ட நவீன டிசைன், உறுதியான கனதியான தளபாடங்கள் உங்கள் இல்லங்களுக்கு இலவச விநியோகம் செய்கின்றார்கள். ஸ்கார்பரோவில் கனடியன் ஃபின் சந்திப்பில் மாயாஸ் பர்னிச்சர் வழங்கும் அதிரடி மலிவு விற்பனை 416-669-1214 www.mayasfurniture.ca. கனடா பிராம்ப்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா. வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. டொரண்டோ நேரம் 9:29 நேர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர் லைஃப் 100 இன்சூரன்ஸ் மற்றும் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா. உக்ரைனில் இராணுவ நடவடிக்கைகளை கனடா 3 ஆண்டுகளுக்கு நீடிப்பது பற்றி பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் வழங்கிய விடயங்கள் பற்றி பார்த்தோம். அடுத்ததாக ஒன்றாரிய முதல்வர் நடவட அவர்கள் கூறுகின்ற சில விடயங்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம். அனைவரும் பார்த்திருக்கின்ற ஒரு விடயம் வந்து இந்த வருடத்தினுடைய மார்ச் மாதத்தின் அளவிலாவது இந்த மார்க்ஸ் மேண்டேட்டரி, அதாவது மார்க்ஸ் அணிவை வந்து கட்டாயம் இல்லாமல் போகும் என்ற அளவில் வந்து கடந்த வருடத்தினோட பகுதியில் வந்து எதிர்பார்க்கப்பட்டது. காரணம் என்றால் திரும்ப மீள்திறப்பிற்கு பிறகும் கூட தொற்றுகள் வந்து குறைவடைந்ததுக்கு பிறகு வந்து ஒருவேளை இந்த வருடத்தினுடைய மார்ச் மாத அளவில் வந்து இந்த மாஸ்க் அணிவதற்கான அந்த கட்டாயம் வந்து இல்லாமல் போகும் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் மறுபடியும், அதாவது இந்த கடந்த வருடத்தின் இறுதி பகுதி மற்றும் இந்த வருடத்தின் ஆரம்ப பகுதியில் மூலமாக மீண்டும் வந்து தொற்றுகள் அதிகரித்த நிலையில் வந்து மீண்டும் கட்டுப்பாடுகள் அதிகரிக்கப்பட்டிருந்தது. திரும்பவும் வந்து கிட்டத்தட்ட லாக்டவுன், அது மினி லாக்டவுன் மாதிரி சொல்லப்பட்டது என்று சொல்லலாம். எனவே மீண்டும் இந்த வருகின்ற ஜனவரி மாதம் 31ஆம் தேதிக்கு பிறகு சில கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட இருப்பதாகவும் இருக்கின்றது. எனவே தற்சமயம் இப்போ இருக்கின்ற இந்த நிலவரப்படி எப்பொழுது இந்த மார்க்ஸ் மேண்டேட்டரி, எப்பொழுது மாஸ்க் அணிவது வந்து கட்டாயம் இல்லாமல் போவது எப்பொழுது என்று ஒன்றாரிய முதல்வர் டக்ஃபோர்டிடம் கேட்கப்பட்ட போது அவர் கூறுகின்ற விடயம் தற்போது இருக்கின்ற நிலைமைகளின் அடிப்படையில் வந்து அந்த நிலைமை வந்து அண்மையில் இல்லை. எனவே அண்மை காலங்களில் வந்து இதுக்கான வாய்ப்புகள் வந்து மிகவும் குறைவாக இருப்பதாகவும் வந்து அவர் குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். அதே நேரம் இந்த நிலைமை தொடராது, அதுக்கான நடவடிக்கைகளை நாங்கள் தொடர்ந்து மேற்கொள்வோம் என்ற விடயங்களை பற்றி கூறினார். மற்றும் இந்த மீள்திறப்பு என்று பார்க்கும்பொழுது, அதாவது இந்த ஜனவரி மாதம் 31ஆம் தேதி மீண்டும் உணவகங்கள், அதாவது டைனிங், ஜிம் மற்றும் சினிமாஸ் மற்றும் ஏனைய சில இடங்களும் வந்து திறக்கப்படுகின்ற நிலைமைக்கு பிறகு ஓரளவு சில மாற்றங்களை எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதே நேரம் தொடர்ந்தும் வணிகங்களுக்கும் சரி அவர்களுடைய வியாபாரங்களுக்கும் சரி வந்து நாங்கள் கட்டுப்பாடு விதிக்க முடியாது, அவர்களையும் நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் அடிப்படையில் வந்து இவைகள் நடவடிக்கின்றன. இந்த வகையில் வந்து மாஸ்க் வந்து தொடர்ந்தும் வந்து வருகின்ற காலங்களில் வந்து இது பாதுகாப்பை கருதி தொடர்ந்தும் இது பேணப்படும். அண்மை காலங்கள் கிட்டத்தட்ட இந்த வருட சமருக்கு பிறகும் கூட இந்த மாஸ்க் அணிவது கட்டாயமாக்கப்படுவது வந்து தொடரலாம் என்று கூட அவர் குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். அனைத்தும் வந்து சரியாக நடைபெற்றாக இந்த கோவிட் எண்ணிக்கை வந்து குறைந்து ஓரளவு சீரான நிலையில் வருமாயின் ஒரு ஃபால் அளவில் வந்து சில வேளைகளில் எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும். அது மாஸ்க் அணிவது வந்து கட்டாயம் இல்லாமல் போகின்ற எண்ணிக்கை வந்து இந்த வருடத்தினுடைய அக்டோபர் மாத அளவில் வந்து இதனை எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும் என்று கூட அவர் ஒரு சிறு நம்பிக்கையும் வந்து அவர் குறிப்பிட்டு கூறியிருந்தார். அதே சமயம் வந்து ஒன்டாரியோவில் இன்றைய நாள் வந்து கிட்டத்தட்ட 92 மரணங்கள் வந்து பதிவாகியது வந்து ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்கின்றது. அதாவது பண்டமிக் காலத்தில் வந்து கிட்டத்தட்ட 2வது உயர்வான எண்ணிக்கை என்பதும் வந்து இதில் குறிப்பிடத்தக்க விஷயம். நேரம் ஒமிக்ரானுடைய திரிவும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இணைய இடங்களை விட ஒப்பிட்டு ஒன்டாரியோவில் அதிகரிப்பதையும் வந்து இங்கு அவதானிக்கக்கூடியதாக இருப்பதும் வந்து ஒரு குறிப்பிட்ட விஷயமாக இருக்கின்றது. அடுத்ததாக விடுவின் கனடா நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க இருப்பது இந்த கோவிட் தொற்று பொது சுகாதார நடவடிக்கைகளை எதிர்க்கும் வண்ணம் வந்து இந்த எதிர்ப்பாளர்களுடைய பாரிய அணிவகுப்பு ஒன்று இந்த வார இறுதியில் வந்து ஒட்டாவாவை சென்றடைய இருக்கின்றது. அதாவது கனடா வாகன ஓட்டுநர்கள், அதாவது ட்ரக் டிரைவர்ஸினுடைய பேரணியாக இது நடைபெற இருக்கின்றது. அவர்களுடைய தடுப்பூசி ஆணையை எதிர்க்கும் வகையில் வந்து இந்த அணிவகுப்பு முன்னெடுக்கப்படுகிறது. இது வந்து வானில் ஆரம்பித்து ஜிடியின் ஊடாக இது ஒட்டாவாவை சென்று அடையும் என்றும் வந்து குறிப்பிடுகின்றார்கள். எனவே சுதந்திர பேரணி என்று அழைக்கப்படும் இந்த தொடரில் வந்து நாடு முழுவதும் உள்ள இந்த
இந்த போக்குவரத்து வாகன ஓட்டுநர்கள், அதாவது இந்த ட்ரக் டிரைவர்ஸாக இருக்கட்டும் மற்றும் ஏனைய கனரக வாகன ஓட்டுநர்களாக இருக்கட்டும், இந்த பொது சுகாதார ஆணைகளை பரந்த அளவில் வந்து அவர்களுக்கு எதிரான இந்த பொது சுகாதார ஆணைகளை எதிர்க்கும் வகையில் வந்து இவர்கள் இந்த பேரணியை நடத்திருக்கின்றார்கள். நிறைய பெருமளவானோர் வந்து இதில் உறுப்பினர்கள் வந்து இதில் பங்கேற்று இருப்பதாகவும் தெரிவிக்கின்றார்கள். அதே நேரம் இந்த பங்கேற்பாளர்கள் வந்து நாடாளுமன்றத்தில் போராட்டம் நடத்த இருப்பதாகவும் வந்து அவர்கள் திட்டமிருப்பதாகவும் வந்து அவர்கள் அறிவித்திருந்தார்கள். இந்த எதிர்ப்பாளர்களுடைய அணிவகுப்பை வந்து ஒட்டாவா காவல்துறையினர் வந்து எதிர்கொள்ள தயாராக இருப்பதாகவும் வந்து தெரிவிக்கப்படுகின்றன. எனவே இந்த சமயத்தில், அதாவது போனில் ஆரம்பித்து ஜிடியினூடாக இது ஒட்டாவா சென்ற இந்த சமயத்தில் வந்து ஏராளமான பார ஊர்திகள் வந்து நகரத்தினுடையதாக இருக்கும். எனவே வந்து பிரீமியம் ஃபாஸ்டாக போக ஜஸ்ட் ஒரு பேரணியாக வந்து மெல்லமாகத்தான் ஊந்து செல்ல போகின்றன. இந்த காரணத்தினால் வந்து வருகின்ற நாட்களில் வந்து பாரிய வாகன நெரிசல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றன. ஹெவி டிராஃபிக் வந்து எதிர்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும் எனவும் வந்து காவல்துறையினர் வந்து எச்சரித்திருக்கின்றார்கள். அதுக்கேற்ற வகையில் வந்து இனி அடுத்தடுத்த நாட்கள் வந்து ஜிடியில் நீங்கள் ஹைவேஸாக இருக்கட்டும், இனி இடங்களில் பயணிப்பவர்களாக இருக்கட்டும், அதுக்கேற்ற வகையில் உங்கள் அந்த மேப்பை சரி பார்த்து உங்கள் வெளித்தளங்களுக்கோ இடங்களுக்கோ உங்கள் பயணத்தை மேற்கொள்ளுங்கள். அடுத்தடுத்து வருகின்ற நாட்களில் வந்து வாகன நெரிசல்கள் அதிகமாக இருப்பதாக காணப்படுகின்ற அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இங்கே இருக்கின்றன இந்த பாரிய அணிவகுப்பு காரணமாக. எனவே அதுக்கேற்றவாறு உங்கள் நாட்களை வந்து நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள். எனவே இது பற்றிய ஒரு சிறிய கிளிப்பை வந்து நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். Thank you to our truckers who have been there for Canadians throughout the pandemic and continue to deliver as we speak products that Canadians need on the shelves of retail stores. Almost 90% of truck drivers are vaccinated and they're at work as we speak. Protests is an essential element of democracy. People have the right to protest. It needs to be peaceful. It needs to be respectful. And I understand that the matters of security is left to our security agents, that operational decisions are up to them. But I am hopeful and confident that protesters will respect our laws. After all, they're advocating for the rule of law and law and order. So I expect that protesters will respect the rule of law. They'll be respectful. And I leave the issues of security operations to our specialists. குறிப்பிட்ட சனிக்கிழமைகளில் காலை 11 மணிக்கு கேளுங்கள் தரப்படும் தகவல் நிகழ்ச்சி. மருத்துவம், காப்புறுதி, வருமான வரி, வீடு வாங்குவது விற்பது, வீட்டு அடமான கடன், உளவள ஆலோசனை, வாகன காப்புறுதி, குடிவரவு மாற்றங்கள் போன்ற துறைகளில் சிறந்து விளங்கும் வல்லுநர்களை அழைத்து வந்து அவர்கள் மூலமாக உங்கள் கேள்விகளுக்கு பதில் வழங்கும் நிகழ்ச்சி கேளுங்கள் தரப்படும். சனிக்கிழமைகளில் காலை 11 மணிக்கு எதிர்பாருங்கள். நேரம் 9:36 நேர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கி கொடுப்பவர் லைஃப் 100 இன்சூரன்ஸ் மற்றும் இன்வெஸ்ட்மெண்ட் முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா. வருகின்ற சனிக்கிழமை, அதாவது ஜனவரி மாதம் 29ஆம் தேதி கேளுங்கள் தரப்படும் நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது. காலை 11 மணி தொடக்கம் 12 மணி வரை உங்களுக்கு நடைபெற இருக்கின்றது எங்கள் நிகழ்ச்சியில். எனவே இதில் கண் பார்வை தொடர்பான நோய்களும் அதன் பாதுகாப்பு பற்றி கண் மருத்துவர் டாக்டர் சஹானா பாலேந்திரன் அவர்கள் வழங்குகின்ற நேரடி நிகழ்ச்சி இருக்கின்றன கேளுங்கள் தரப்படும் நிகழ்ச்சியில். எனவே இதில் கலந்து கொண்டு உங்கள் கேள்விகளை நீங்கள் கேட்கக்கூடியதாக இருக்கும். எனவே வாட்ஸ்அப் மூலமாக 4162920033 என்ற இலக்கத்தினூடாக வாட்ஸ்அப்பினூடாக நீங்கள் இணைந்து கொள்ளலாம். நேரடியாக தொலைபேசியினூடாக 4163330304 என்ற நேரடியாக கூட நீங்கள் தொலைபேசியினூடாக இணைந்து கொண்டு உங்கள் கேள்விகளை கேட்கக்கூடியதாக இருக்கும். கண் பார்வை தொடர்பான நோய்களும் அதன் பாதுகாப்பு பற்றியும் கண் மருத்துவர் டாக்டர் சஹானா பாலேந்திரன் அவர்கள் உங்களுக்கான நிகழ்ச்சியை வழங்க இருக்கின்றனர். எனவே கேளுங்கள் தரப்படும் நிகழ்ச்சி வருகின்ற சனிக்கிழமை ஜனவரி மாதம் 29ஆம் தேதி காலை 11 மணியிலிருந்து மதியம் 12 மணி வரை காண தவறாதீர்கள். அடுத்ததாக நாங்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் பார்க்க இருப்பது நாணய மாற்று வீதம். எனவே நாணய மாற்று வீதத்தை பொறுத்த வரைக்கும், இலங்கையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அதிகமாகவே செலவு பணம் இருக்கின்றன சொல்லலாம். அதாவது மாற்று வீதம் 201 ரூபாய்கள் செல்கின்றன. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 61 ரூபாய் 75 சதங்கள் செல்கின்றன. எனவே இப்பொழுது கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர் வழங்கும் நாணய மாற்று வீதம் பார்க்கலாம்.
பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்பரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் ஜனவரி மாதம் 26ஆம் தேதி புதன்கிழமை இலங்கை 201 இலங்கை ரூபா, இந்தியா 61.75 இந்திய ரூபா, அமெரிக்கா 0.79 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.70 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.73 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.59 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.11 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.06 சிங்கப்பூர் டாலர். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்பரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் ஜனவரி மாதம் 26ஆம் தேதி புதன்கிழமை. கனடா பிராம்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா. வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. நேரம் 9:38 நேர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர் லைஃப் 100 இன்சூரன்ஸ் மற்றும் இன்வெஸ்ட்மெண்ட் முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா அவர்கள். எனவே நாணய மாற்று வீதம் பார்த்தோம். அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது கலையரங்கம் பகுதியில் தமிழ் மரபு திங்கள் பற்றி அதனை சிறப்பிக்கும் வகையில் ஒரு பாடல் அமைய இருக்கின்றது. அதில் GR ஸ்டுடியோ இசையில் பல கலைஞர்களின் பங்களிப்பில் இந்த பாடல் அமைந்திருப்பது. இப்பொழுது இந்த பாடலை பார்க்கலாம். தமிழ் மொழியே பேச வா
தமிழினம் நாம் என்று தலை நிமிர்த்த நாங்கள் தமிழை பேசுவது முதன்மை அன்றோ. தமிழினம் நாம் என்று தலை நிமிர்த்த நாங்கள் தமிழை பேசுவது முதன்மை அன்றோ. தாயின் மடியினிலை கேட்ட மொழி, தாயின் மடியினிலை கேட்ட மொழி, அதை தாங்கி காத்திடுதல் எம் கடனே. பாடலாம் இனி கிடங்கள் பைந்தமிழே கவிஞன் பாரதி கனவெல்லாம் நனவாகி என்று. பாடலாம் இனி கிடங்கள் பைந்தமிழே கவிஞன் பாரதி கனவெல்லாம் நனவாகி என்று. பாடலாம் இனி கிடங்கள் பைந்தமிழே. டொரண்டோ நேரம் 9:45 நேர்கள் குட் ஈவினிங் கேனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்று நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர் லைஃப் 100 இன்சூரன்ஸ் மற்றும் இன்வெஸ்ட்மெண்ட் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா. தமிழ் மரபு திங்கள் பற்றி அந்த பாடலை ஜிஆர் ஸ்டுடியோஸ் இசையில் பல கலைஞர்களின் பங்களிப்பில் அமைத்திருந்தார்கள். அதை நீங்கள் பார்த்து ரசித்தீர்கள். அடுத்ததாக ஒரு தகவல், கியூபெக்கை பொறுத்த வரைக்கும் இந்த பேண்டமிக் காலப்பகுதியில், மொத்தமான இந்த பேண்டமிக் காலப்பகுதியில் அறவிடப்பட்டிருந்த இந்த தண்டப்பணங்களுடைய அந்த தொகையை அறிவித்திருக்கிறார்கள். மொத்தமாக $45 மில்லியன் தண்டப்பணங்களாக வேறு டிக்கெட்ஸாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. ஏப்ரல் மாதம் 2020 ஏப்ரலிலிருந்து டிசம்பர் 2021 வரையான இந்த காலப்பகுதியில் மட்டும் கிட்டத்தட்ட 30,488 டிக்கெட்ஸ் வழங்கப்பட்டிருக்கின்றன. இதனுடைய மொத்த மதிப்பு $45 மில்லியன் இருப்பது ஒரு அதிர்ச்சியான செய்தியாக இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக தற்சமயம் மற்றும் பார்க்கும்பொழுது இதில் $5.7 மில்லியன் மதிக்கத்தக்க அந்த டிக்கெட்ஸ் மட்டும்தான் திருப்பி, அதாவது தண்டப்பணங்கள் மட்டும்தான் செலுத்தப்பட்டிருக்கின்றன. ஏனையவர்கள் இதனுடைய தண்டப்பணங்களை இன்னும் செலுத்தவில்லை. எனவே இந்த செலுத்தாமல் இருப்பவர்களுக்கு நேரடியாக நீதிமன்றத்துக்கு செல்ல நேரிடும் என்றும் அவர்களுடைய தண்டப்பணம் மேலும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இதனால் இதுவரைக்கும் அந்த தண்டப்பணத்தை செலுத்தாதவர்கள் தயவு செய்து செலுத்துமாறும் அவர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள். இது குறிப்பிட்டு சொல்லும்போது மொன்ட்ரியலில் தான் அதிக அளவு டிக்கெட்ஸ் வழங்கப்படுகின்றன. மொத்தம் 17 மில்லியன் மதிக்கத்தக்க அந்த தொகை டிக்கெட்ஸ் மொன்ட்ரியலில் மட்டும் வழங்கப்பட்டிருக்கின்றன. அதாவது கோவிட்-19 கட்டுப்பாடுகள் விதிகளை மீறியது மற்றும் சோஷியல் கேதரிங், குறிப்பிட்ட அந்த எண்ணிக்கை அதிகமான சோஷியல் கேதரிங் மற்றும் இந்த மாஸ்க் அணியாமை போன்ற விடயங்கள் இதில் அடங்கும் என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயம். அடுத்ததாக நாங்கள் குட் ஈவினிங் கேனடா நிகழ்ச்சியில் பார்க்கிருப்பது கனடிய செய்திகளை வழங்குகின்றார் P.s. சுதாகரன். நீங்கள் கனடாவா அல்லது கனடா நாட்டில் என்ன நடக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டுமா? கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் குறுகிய நேரத்தில் அறிந்து கொள்ள திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு குட் ஈவினிங் கனடா IPTV, Facebook, YouTube, WhatsApp போன்ற சமூக வலைத்தளங்களோடாக நேரடியாக அறிந்து கொள்ளுங்கள். வியாபாரத்துக்கு அழகு விளம்பரம். உங்கள் விளம்பரங்களும் எமது நிகழ்ச்சியில் இடம்பெற்று பல நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்களை சென்றடைய எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். குட் ஈவினிங் கனடா. 100% கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் அறிந்து கொள்ள பார்க்க தவறாதீர்கள். குட் ஈவினிங் கனடா. வணக்கம். இன்று ஜனவரி மாதம் 26ஆம் தேதி புதன்கிழமை. லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா ஆதரவில் குட் ஈவினிங் கனடா.com, தேசியம்நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். BA.2 எனப்படும் புதிய ஆமிக்ரான் துணை திரிவின் 50க்கும் மேற்பட்ட தொற்றுக்களை கண்டறிந்துள்ளதாக கனடாவின் பொது சுகாதார நிறுவனம் கூறுகிறது. BA.2 துணை திரிவின் 51 தொற்றுக்கள் கனடாவில் பதிவாகியுள்ளதாக கூறும் பொது சுகாதார நிறுவனம் இவை பிரதானமாக சர்வதேச பயணிகளிடமிருந்து பரவுவதாக உறுதிப்படுத்தியுள்ளது.
அனைத்து புதிய கோவிட் திரிவுகளைப் போல் BA.2 துணை திரிவையும் கண்காணித்து வருவதாக பொது சுகாதார நிறுவனம் கூறியுள்ளது. பொது சுகாதார அதிகாரிகளின் ஆலோசனையை கனேடியர்கள் தொடர்ந்து பின்பற்ற வேண்டும் எனவும் பொது சுகாதார நிறுவனம் வலியுறுத்தியுள்ளது. பொது சுகாதார நடவடிக்கைகளுடன் இணைந்து தடுப்பூசி பெறுவது கோவிட் தொற்று பரவலை குறைக்க முக்கியமானது என்பதை கனடா அரசாங்கம் அறிந்திருக்கிறது எனவும் பொது சுகாதார நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. கனேடிய மத்திய வங்கி கீ இன்ட்ரெஸ்ட் ரேட் எனப்படும் வட்டி விகிதத்தில் இன்று மாற்றங்கள் எதையும் மேற்கொள்ளவில்லை. ஆனால் அதிக வட்டி விகிதங்கள் விரைவில் அறிவிக்கப்படும் என மத்திய வங்கி எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த அதிகரிப்பு பணவீக்கத்தை குறைக்க உதவும் என மத்திய வங்கி எச்சரித்துள்ளது. இதன் மூலம் இந்த ஆண்டு மார்ச் மாத ஆரம்பம் முதல் தொடர்ச்சியான வட்டி விகித உயர்வுகள் எதிர்பார்க்கப்படுகின்றன. உக்ரைனில் இராணுவ நடவடிக்கையை கனடா 3 ஆண்டுகளுக்கு நீட்டித்துள்ளது. ஆபரேஷன் யூனிஃபயர் என்ற இராணுவ நடவடிக்கையை 3 ஆண்டுகளுக்கு நீட்டிப்பதாக பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ இன்று அறிவித்திருக்கிறார். எதிர்வரும் நாட்களில் 60 துருப்புகள் உக்ரைனுக்கு அனுப்பப்படும் எனவும் பிரதமர் இன்று அறிவித்தார். உக்ரைனிய ஆயுதப்படைகள் தேசிய காவலர்களுக்கு பயிற்சி அளிக்கும் இந்த நடவடிக்கை மார்ச் மாதத்துடன் காலாவதியாக இருந்தது. இதற்கு ஒவ்வொரு 6 மாதங்களுக்கும் 200 கனேடிய ஆயுதப்படை உறுப்பினர்களை கொண்ட குழு உக்ரைனுக்கு அனுப்பப்படுகிறது. ஆனால் கனடா உக்ரைனுக்கு ஆயுதங்களை அனுப்பாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. கோவிட் தொற்று பொது சுகாதார நடவடிக்கைகளை எதிர்க்கும் எதிர்ப்பாளர்களின் பாரிய அணிவகுப்பு இந்த வார இறுதியில் ஒட்டோவாவை சென்றடைய உள்ளது. சரக்கு வாகன ஓட்டுநர்களுக்கு தடுப்பூசி ஆணையை எதிர்க்கும் வகையில் இந்த அணிவகுப்பு முன்னெடுக்கப்படுகிறது. சுதந்திர பேரணி என அழைக்கப்படும் இந்த தொடரணியில் நாடு முழுவதும் உள்ள போக்குவரத்து சரக்கு வாகன ஓட்டுநர்கள் பொது சுகாதார ஆணைகளை பரந்த அளவில் எதிர்க்கும் குழுக்களின் உறுப்பினர்கள் பங்கேற்கின்றார்கள். இந்த பங்கேற்பாளர்கள் நாடாளுமன்றத்தில் போராட்டம் நடத்தவும் திட்டமிட்டுள்ளார்கள். இந்த எதிர்ப்பாளர்களின் அணிவகுப்பை எதிர்கொள்ள தயாராக உள்ளதாக ஒட்டோவா காவல்துறை தெரிவித்திருக்கிறது. டொரண்டோ நகர முதல்வர் ஜான் டோரியையும் யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் மேற்கொள்ளுமாறு யாழ் நகர முதல்வர் மணிவண்ணன் விஸ்வலிங்கம் அழைப்பு விடுத்துள்ளார். முதலாவது டொரண்டோ யாழ் மாநகர தமிழ் மரபுரிமை திங்கள் நிகழ்வு நேற்று நடைபெற்றது. டொரண்டோ நகரசபை உறுப்பினர் ஜெனிஃபர் மெக்கல்வி ஆதரவில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் டொரண்டோ நகர முதல்வர் ஜான் டோரி, யாழ் நகர முதல்வர் மணிவண்ணன் விஸ்வலிங்கம் ஆகியோர் கலந்து கொண்டு உரையாற்றினார்கள். இலங்கைக்கான தனது 2 பயணங்கள் குறித்தும் யாழ்ப்பாணத்துக்கான தனது பயண அனுபவங்கள் குறித்தும் டொரண்டோ நகர முதல்வர் ஜான் டோரி தனது அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார். பயங்கரவாத தடுப்பு பிரிவு அதிகாரிகளினால் கடந்த வருடம் தான் கைது செய்யப்பட்ட போது தனக்கு ஆதரவாக குரல் கொடுத்த டொரண்டோ நகர முதல்வர் ஜான் டோரிக்கு யாழ் நகர முதல்வர் மணிவண்ணன் விஸ்வலிங்கம் தனது உரையில் நன்றி தெரிவித்தார். லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மென்டிங் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். டொரண்டோ நேரம் 9:52 நேர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர் லைஃப் 100 இன்சூரன்ஸ் மற்றும் இன்வெஸ்ட்மெண்ட் இன் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா. கனடிய செய்திகள் பார்த்தீர்கள். அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது காலநிலை. எனவே நாளை கனடாவின் முக்கியமான நகரங்களில் காலநிலை எப்படி இருக்க போகின்றது இப்பொழுது பார்க்கலாம். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் ஜனவரி மாதம் 27ஆம் தேதி வியாழக்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 0°C, அதி குறைந்த வெப்பநிலை 0°13°C. நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். பனிப்பொழிவுக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 0°6°C, அதி குறைந்த வெப்பநிலை 0°12°C. நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். பனிப்பொழிவுக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. மான்ட்ரியாலில் அதிகூடிய வெப்பநிலை 0°7°C, அதி குறைந்த வெப்பநிலை 0°7°C. நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். பனிப்பொழிவுக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. கல்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 6°C, அதி குறைந்த வெப்பநிலை 3°C. நாளைய நாள் சூரிய ஒளி பிரகாசமாக இருக்கும். வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 6°C, அதி குறைந்த வெப்பநிலை 0°C. நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் ஜனவரி மாதம் 27ஆம் தேதி வியாழக்கிழமை நிலவும் காலநிலை.
உங்கள் கை தொலைபேசிகளில் தமிழில் கனேடிய செய்திகள், கனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள GEC தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே GEC தமிழ் டிவி ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுதே நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய GEC தமிழ் டிவி. டொரண்டோ நேரம் 9:53 காலை பார்த்தீர்கள். கேளுங்கள் தரப்படும் நிகழ்ச்சி வரும் சனிக்கிழமை ஜனவரி மாதம் 29 காலை 11 மணி தொடக்கம் 12 மணி வரை நடைபெற இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியில் கண் மருத்துவர் டாக்டர் சஹானா பாலேந்திரன் அவர்கள் கண் பார்வை தொடர்பான நோய்களும் அதற்கான பாதுகாப்பு பற்றியும் பேச இருக்கின்றார். எனவே உங்கள் கேள்விகளை நீங்கள் தொலைபேசியினூடாக இணைந்து கொண்டு நீங்கள் கேட்கக்கூடியதாக இருக்கும். வாட்ஸ்அப்பினூடாக இணைந்து கொள்வதற்கு 4162920033 என்ற எண்ணிக்கை தொடர்பு கொள்ளலாம். தொலைபேசியினூடாக நேரடியாக இணைந்து கொள்வதற்கு 4163233304 என்ற இலக்கத்தை தொடர்பு கொண்டு நேரடியாக கூட நீங்கள் உங்கள் கேள்விகளை கேட்கக்கூடியதாக இருக்கும். கண் பார்வை தொடர்பான நோய்களும் அதன் பாதுகாப்பு பற்றியும் பேசுவதற்காக டாக்டர் சஹானா பாலேந்திரன் கண் மருத்துவர் அவர்கள் இணைந்து கொள்ள இருக்கின்றார். வரும் சனிக்கிழமை ஜனவரி மாதம் 29 காலை 11 மணி தொடக்கம் 12 மணி வரை கேளுங்கள் தரப்படும் நிகழ்ச்சி தவறவிடாதீர்கள். எனவே இத்துடன் இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சி நிறைவு பெறுகின்றது. இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியிருந்தார் லைஃப் 100 இன்சூரன்ஸ் மற்றும் இன்வெஸ்ட்மெண்ட் இன்க் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா அவர்கள் இன்றைய தினம் உங்கள் நிகழ்ச்சியை வழங்கியிருந்தார். எமது நிகழ்ச்சியை நீங்கள் வார நாட்களில் இரவு 9 மணியிலிருந்து 10 மணி வரை யூடியூப் லைவ், ஃபேஸ்புக் லைவ் மற்றும் ஐபியினூடாகவும் மற்றும் எங்கள் GEC தமிழ் ஆப்பினூடாகவும் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். எனவே நாளை மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்பொழுது விடைபெற்று செல்லும் நான் JP என்கின்ற ஜெயபிரகாஷ். நன்றி நேயர்களே.